1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு அரியதும் எட்டை இருந்தே சுவைத்தாலும் இனிக்கும் மணக்கும் ஒரு உருவம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். கர்த்தாவி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கேட்டோம். தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். பதறாம 3 முறை காதல் வந்து வர வேண்டும் அப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அருகிலே அமர்ந்திருப்பாள் என் தங்கை மாரியம்மன் என்று ஒரு தெய்வம். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். உன் மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு சந்தோஷமா வாழ வச்சா போதுங்களா? இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார கடன்களையும் தீர்த்து உங்களை புன்னகையோட வாழ வைக்க. அதனால எங்க காலம் முடியறதுக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ நாங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு வரவும் சேர்த்து கொடுத்துருக்க கருப்பசாமி அப்படின்னு நீ கும்பிட்டியா? கால் முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன கருப்பசாமியே இந்த உலகத்துல ஆம்பளை பிள்ளை பொம்பளை ஆகாதா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அந்த ஆம்பளை பிள்ளையை பெற்று தாரவளையே பொம்பளை தான். அதனால்தான் அவளை தாய் தெய்வம்னு நம்ம சொல்லுவோம். உண்மையா இல்லையா? கருப்பசாமிக்கு ஆவணிக்குள்ள கல்யாணம் நடக்கும். ஐப்பத்தில குழந்தை ஜனனம் ஆகும். பக்கத்துல வாப்பா. சிந்தாம சிதறாமல் வீட்டுக்கு போடுவா. செவ்வாய் கருப்பிக கல்யாணம் நடந்தாச்சு. கிடைச்சாச்சு, சம்பளம் கூட்டியாச்சு. கருப்பசாமிக்கு அதே அரியர் ஒரு எல்லை. அரியலூர் எல்லை கருப்பசாமி ஐயா, என் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு தெளிவையும் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தவங்க. வாங்க, குடும்பத்தோட வாங்க. என்னம்மா குழந்தை இருக்காமா? வாடா தம்பி, பக்கத்துல வா. உன் பேர் என்னம்மா? யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்? பொண்ணு. பொண்ணுடைய கணவனுடைய வாழ்க்கையை பார்த்தேன். நல்ல குணமும் தெளிந்த அறிவும் உடையவங்க தான். உத்தரசந்தான பாக்கியத்துல கொஞ்சம் குறைவு. ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். காத்துல ஒரு அடையாளத்தோட அழகா அவளுக்கு பேரு ஸ்ரீவாணி. என்ன வைக்கணும்? ஸ்ரீவாணினா யாரு? வாணி தரத்த விவாத விவாதகி பாகதி கரி மாலினி. அன்னை சரஸ்வதியின் பெயர். காலம் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி. மாரியம்மன் கோயிலுக்கு இருந்தீங்களா? என்ன கேட்டு வந்தீங்க? என்ன வச்சிருக்கீங்க? அவ பேருக்கு கூப்பிட்டு சொன்னீங்களா? ஏதாவது அந்த சொல்லாம இருக்கிறனால நான் ஸ்ரீவாணின்னு நான் சொன்னேன். தொட்டில் புள்ளி அங்க கட்டி மஞ்சள் குங்குமத்தோடு 7 கோடி அடுத்த நடந்துரும். மனசு ஒருமை. நீங்க 2 கால் வந்து இப்ப உங்க எல்லையில கருதுதான் இருக்காரா? அங்க இருக்க அருவா உடைஞ்சிருக்காங்களா? கோயில போய் பாத்தீங்களா? கருப்புசாமி அங்க இருக்கிற அருவா உடைஞ்சிருக்கிறாங்களா? பாக்குறங்க. நீ பார்த்தானே பார்க்காட்ட எனக்கு என்ன? இவங்க கிட்ட அருவா அங்க அடிச்சு வச்சு கருப்புசாமிக்கு உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா?
பையனுக்கு செய்வனை வைக்கிற பாடல்கள் ஒன்றும் நடக்கிறப்பா. அது வீணான ஒரு கற்பனை. சனி பகவானுடைய கிரக சஞ்சாரத்துல அவருடைய உள்மன அலைகள் கொஞ்சம் சிதைப்படைச்சு. அதனால சரியான ஒரு மன உறுதியோடு செயல்பட முடியாமலும், இரவில் சரியாக தூங்க முடியாமலும், வேதனை அடைந்து மனக்குழப்பம் அடைந்த நிலைமையில உட்கார்ந்துருக்கான். இதை மாத்தி உன் பிள்ளைய ஐஸ்வர்யமா வாழ வச்சுருந்தா போதும் தான். வார பௌர்ணமி இல்லையே வந்து பாரு, அன்றையும் நல்லா இருக்கு, வெற்றியா இருக்கு, தொழிலும் தானே, நிறைந்த வருமானம் தானே, நல்ல வாழ்க்கையும் அமைச்சுட்டாங்க. சாப்பிட்டு போது அறுபது பேர் தர்மசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி போக்குவரத்து துறையில் பணி செய்யக்கூடியவன். நான் சொல்றது வரை காலம் விட்டுதாப்பா. வாப்பா வாப்பா, வெற்றி மாற கொடுப்பா. வண்ணமான அழகான பெருமைக்குரிய மாலையா இருக்கும். கர்மசாமிக்கு கடன் தீரக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் நான் வாங்கி தந்துட்டேன். கரெக்டா 48 நாளைக்குள்ள உனக்கு பணம் கிடைக்கும். அதுவரை யாராலையும் எந்த இடத்திலும் இல்லாம உன்னை காப்பாத்தி உயிருக்கும் உத்தரவாதம் கொடுத்து பிள்ளை குட்டியோட வாங்க. கர்மசாமிக்கு அதே போல நான் பெற்ற மகனை சொல்றத கொஞ்சம் சீக்கிரமா கேட்டுருங்க. என்ன அறகுறையாது. பொய்யனே பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போட்டி. உன் பையன் ரொம்ப பொய் சொல்லுதான்ப்பா. ஆனா அவன் வாழ்க்கையில உயர்ந்தவன், உண்மையானவன், சமயோஜிதத்துக்கு தகுந்தாலும் கூட பேசணும். இப்ப இவனுக்கு என்னப்பா செய்யணும்? வந்துருமா? அப்படியா, சரி, வைகாசி 30 நல்ல ஜாதகம் வர வைக்கணும், வாழ்க்கையை அமைச்சுட்டாரு. என்ன வேணும்? இந்த மனதை பக்குவப்படுத்தி வெற்றியாக முடித்தாருப்பா. பத்திரிகை முதல் பத்திரிகை இங்கே போடும். காரணம் சொல்லலாம். உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை உடங்கருள் பாம்போடு உடல் உறைந்த கூடா நட்பு கேடால் முடியும். யாரு பேசுறீங்க? இடையில ஏன் பேசுறீங்க? பையன் எங்க இருக்காரு? இல்ல கேட்கானா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உங்க காதுல விழுந்துச்சா? என்ன விழுந்துச்சு? கூடா நட்பு கேடாய் முடியும். பையனுக்கு 3 விதமான பழக்கம் இருக்கு. இரவில் சரியாக வீடு வந்து சேராதது ஒண்ணு. அண்ணாபுரம் போய் சொல்லிட்டு தேவையில்லாம ஊர்வம் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கு. இன்னொன்னு கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டு. கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறதுன்னா என்னது? புரியுதா? அதனால டாஸ்மாக்னா என்னது? என்ன என்னப்பா செல்லக்குட்டி நோதுற காலம் அவனை திருத்தணும். என் கையில என்ன இருக்கு? இதழ்களெல்லாம் உதிர்ந்து போன ஒரு பூ தண்டு. அத மாதிரி வாழ்க்கையில மிகவும் அனுபவப்பட்டு ஒடிந்து போன ஒரு பெண்ணுடைய நட்பும் அன்பும் அவன் உள்ளுக்குள்ள இருக்கு. புரியுதா? அதுல இருந்து அவனை மீட்டி தார இந்த கெட்ட பழக்கத்தை இருந்து காப்பாத்தி உன் பிள்ளைய வாழ. கருதாமிக்கு நடந்து உருந்து சாப்பிடுவோம். 3 முறை என்னை பார்க்கலாம். சோர்ந்து போயிடாத.
என் பொம்பளை பிள்ளையுடைய மனதை பக்குவப்படுத்தி கல்யாணத்தை நடத்திட்டா ஐயா அப்படின்னு யாருக்குப்பா கோர்ட்ல கேட்டுருக்கா யாரையா என்ன கேட்டு உனக்கு என்னடா சிவில் கேஸ் அம்மா உங்களோட பொம்பளை பிள்ளைய கணக்கு வந்தவா நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி அவள் வாழ்வில் கந்தசாமி ஐயா ஒரே வார்த்தையா நல்ல வார்த்தையா சொல்லிருங்க எதையாவது சொல்லி என் மனசு தாங்காத அளவுக்கு எதையும் சொல்லிட வேண்டாம்னு அதிர்ந்துவோம் மனசு உன் பிள்ளைக்கு நல்ல வரனா கொண்டு வந்து தந்துருந்தேன் இப்ப இருக்கக்கூடிய அவன் மனத்தை அங்க இருந்து நீட்டி கொண்டு உன் சொல்ல கேட்க வேற என்ன வேணும் கர்மசாமிக்கு கோர்ட்ல நீதிமன்றத்தில் இடம் தகுந்தமான வழக்கு யாருக்குப்பா ஆஸ்பத்திரியில யாரோ அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க பத்திரத்தெல்லாம் படிச்சு பார்த்தோம்பா உங்க பக்கத்துல உரிமையெல்லாம் இருக்கு ஆனா அவசியம் இல்லாம ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க என்ன அவன் ஒருத்தன் தான் நம்ம இளங்க பேசுறான் ஆமா அது வந்து நான் கொஞ்சம் பணம் கொடுப்பியா கொஞ்சம் அவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவை உனக்கு அதை வாங்கி தந்தா போதும்டா கால் கொடுப்போம் போ அடிப்போம் அவனா நம்மளால பார்த்துவோம் கர்மசாமிக்கு அந்த இடத்துக்கு பாதையும் கிடைக்கும் உனக்கு உரிமையும் கிடைக்கும் தடுக்க விடாம காப்பாற்ற பாப்பா மருத்துவமனை சென்று வந்த மகனே எங்கடா ஆச்சுடாச்சி வா 9 மாத காலங்களாக சிறந்த உழைப்பில்லாமல் மனவேதனையும் எதிர்பாராத ஆபத்துக்கள் வந்துருமோ என்ற ஒரு பயமும் எதிரிகளால் மறைமுகமாக தாக்கப்பட்டிருப்போமோ மாந்திரிகத்தால் எதுவும் பிரச்சனைகள் நடந்திருக்குமோ என்ற ஐயப்பாடும் அவசியமில்லாமல் ஒரு இடத்தில் கொடுத்த பணம் மீளாத வேதனையும் இத்தனையும் சேர்ந்து உங்களை குழப்பம் வேற என்னப்பா வேணும் யாருக்குதான் சண்டை சச்சரவுக்கு செய்வன கிடையாது மனதை பக்குவப்படுத்திட்டால கிரகங்களை நல்லா இருக்கு எல்லா கிரகமும் உன் மீது கருணை அவ்வளோத்தால நம்ம வருமானத்துக்கு பணம் தந்தேன் முடிச்சுட்டார் 3 முறை என்னை நீ பார்க்க அப்படியா கருத்தாமி பிள்ளை குட்டிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது என் குடும்பம் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு யாரு மாத்திருக்கா வாடா தம்பி யாரு பிரிஞ்சிருக்கா யாருப்பா பிரிஞ்சிருக்கா உன் பிள்ளைகள் எங்க இருக்கு புரியல சத்தமா மதுரை மனைவி மக்கள் ஒன்று உங்களுக்கு உங்க பிள்ளைகள் பணிகள் விஷயமாக புரிஞ்சிருக்காங்க பகையின் விஷயமாக இல்லை நீங்க பகையின் விஷயமா புரிஞ்சிருக்காங்க அப்படித்தானே உட்பகை மனதாக சொல்றீங்க
டீ வேணும். டீ நம்ம கொடுக்க எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுங்க. சாப்பிட உட்காருப்பா. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தா போதுமாப்பா, இல்லைன்னா வேண்டாமா? என்னடா செய்யணும் சொல்லு. கொண்டு வரவா வேண்டாமா? முழு மனத்தோட சொல்லுறது. உன் மனசுக்குள்ள சில குழப்பங்கள் இருக்கு. அப்படியெல்லாம் எந்த ஒரு துரோகமும் எந்த ஒரு வருத்தமும் நடக்காது. நிம்மதியா கொடுத்து சேர்த்து வச்சுட்டா போதுமா? காலம் அப்பா, ஏன் இந்த சோதனை? கர்மசாமிக்கு இன்னும் 3 முறை என்னை வந்து பாரு, 3வது முறை என்னை தனியே வந்து பேசு. எல்லா சக்தியும் கிடைக்கும். கடவுள் பேருப்பான். கர்மசாமிக்கு அப்படியா? தஞ்சாவூர் தஞ்சாவூர் வாங்க. பூ எடுத்து தந்தா போதுமா? 3 மாதத்துல அற்புதமான கல்யாணம் நடந்தோம். பக்கத்துல வாங்க. பணத்தாலும் மனதாலும் ஒரு பிள்ளை பக்குவம் அடைந்து உண்மையான வாழ்க்கையா. சின்ன பையனுக்கு 6 மாத காலம் அவகாசம். அதுக்கு பேசுறது அவனுக்கும் நல்ல விஷயம். கர்மசாமிக்கு கடன்கள் தகுந்தமாக வேதனை அடைந்து வந்தது யாரு? தஞ்சாவூர். 2 பேர் வந்திருக்கீங்க. வீரனார் யாருக்கு தெய்வம்? உனக்கு கடன் இருக்கா? வீரனார் உங்களுக்கு தெய்வமா? உங்களுக்கு உனக்கு நீங்க வா. நீங்க அந்த தண்ணி என்னப்பா உன் பிள்ளைய பத்தி அங்க கேட்கணும்னு வந்த நீ, கடன் நமக்கும் இருக்கும்ல, அதனால உள்ள புகுந்துக்கணும்னு சொல்லி புகுந்துக்கலாம். உண்மை தானே? நல்ல வார்த்தை கொடுப்போம். உள்ள பேருந்தவரே எதுவும் வருத்தப்படுவியா நீ? உலகத்துல பொருளை காப்பாத்திடலாம்ப்பா, ஆனா மனத்தை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். உண்மையா இல்லையா? மனத்தை காப்பாற்ற முடியாதவங்க புறாவுமே எழுதிவாங்க, வருத்தம் அடைவாங்க, மனக்குழப்பம் அடைவாங்க. அடுத்த வாழ்க்கையை பெறக்கூடிய விஷயத்துல தடையாக இருப்பதே மனசுதான். உங்களுடைய மனதில் அப்படி ஒரு அடைப்பாய்கின்ற எண்ணமும் ஒரு குழப்பமான சூழ்நிலையும் இருக்கிறதால இந்த வார்த்தையை நான் சொல்றேன். நல்லா புரிந்து. அதனால இந்த வைகாசி விசாகத்துக்குள்ள அவளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். வெற்றியாகிட்டார கடலையும் இருக்கார். எதையாளும் மேரி மாதா கிறிஸ்தவர்கள் யாரும் வந்திருக்கா? இதுல யாரு குடும்பத்துக்குள்ள சண்டை யாரு போடுறீங்களா? ஏன்டா போடுறது சண்டை? கால் பழைய தம்பி என்னடா
போட்டி தெரியுமா உனக்கு? தம்பி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷமும் உன்னுடைய தொழில் தோதமான மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். நீ கிறிஸ்தவனா பிறந்தாலும் எல்லா தெய்வத்தையும் நம்பக்கூடிய நற்குணம் படைத்தவன். ஆனா இடைப்பட்ட காலத்துல நம்ம தொழிலுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ மந்திரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல தோணுச்சு. இதுல உன்னுடைய மனைவிக்கு அப்பப்போ மனக்குழப்பம் வந்து வீட்டுல தேவையில்லாத வார்த்தைகளால் மன அமைதி குறைவு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த கோளாறா இருக்குமா, அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம துன்பத்துக்கும் தொழில் நஷ்டத்துக்கும் காரணமா இருக்குமா? ஏற்கனவே ஒரு வீடு சம்பந்தமான வருத்தங்கள் தோன்றுச்சே, அதுக்கு இது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு பல்வேறு குழப்பமும் உடுத்துல இருக்கா? வேற என்ன வேணும்? உட்கார். தீர்வு இப்போதைக்கு வராது, 6 மாதத்துக்கு பிறகு வரும். பங்க தாரேன், நிறைய பணம் தாரேன், பூவை செதறாம கொண்டு போய் விடுவோம். ஒரு கவர் எடுத்து கொடு, அப்படி உட்கார். இதை நீ காலம் பூரா வச்சிருக்கணும். பணம் வந்துட்டே இருக்கும். 6 மாதம் கழிச்சு உனக்கு வெற்றி கிடைக்கும். சொந்த குடும்பத்துல ஒரு சண்டை நடக்கும். வாயை நீ அடக்கி கொள்ளணும். ஓங்குவான் ஆயுதத்தை, கண்டுக்கிடாத, காப்பாற்றுவானா. இப்படி கவலைடா. இப்ப அதான் சரியா இதை பார்த்து கால்வன் பாடா தம்பி. கதவை திறந்தாலே நெஞ்சம் குவிவு பிடிக்க வேண்டாம். அப்படி அப்படி இருக்கு பிரச்சனை. எத்தனை பிள்ளைங்க? நான் பொம்பளை பிள்ளையாலதான் உன் குடும்பம் நல்லா இருக்கும். இன்னொன்று இருந்தாலும் வீட்டு பக்கத்துல எதுவும் அடையாளமா எதுவும் எடுத்தீங்களாப்பா? ஒன்னும் எடுக்கல. எலுமிச்சம்பழம் எதையாவது எடுத்தீங்களா? பாத்தீங்களா? மந்திரிச்சு போட்டத கிடைச்சா கால் நைட்லாம் அவன் ஏரியாவுல ரொம்ப சத்தம் கேட்பா. வீட்டுக்குள்ள போய் அமைதி குறைவும் பிரிவும் பிரச்சனைகளும் நடந்துருக்கு. இது நிரந்தரமா பிரிஞ்சு போயிடக்கூடிய நிலைமை வந்துருமோங்கிற ஒரு பயம் உங்களுக்கு கொண்டு வந்து மனதை சேர்த்து வச்சா போதுமா? பெரியவங்க வந்து விவகாரம் பேசுவாங்க, நல்லா இருக்கும். காப்பாற்ற மனசுக்காக சிந்தாமல் சிதறாமல் நல்லா சாப்பிட்டு போ. திருவாரூர் தேர்வு வருது. திரும்பி திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா? யாருக்கு? நிலவுக்கு என் வீடம் ஏனடி தூங்கும் பாருமே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு பக்கத்துல பைரவர் வராரு. சிவன் கோயில் எங்கடா இருக்கு? அங்க பைரவருக்கு நீ கொஞ்சம் விளக்கு போடு. இப்போதைக்கு உன்னுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் உன் மனதுல ரொம்ப குழப்பத்துக்குரியதா. நமக்கு தன்னை அறியாம உயிருக்கு எதுவும் மறைமுறையா சேதம் வந்துருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கா? என்ன பெரியக்கா சோமா இருக்கீங்களா?
வரலாம். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உறவினர்களுக்கும் நமக்கும் நிறைய பகையும் வெறுப்பும் வந்துருச்சு. இடம் தகுந்தமான மனக்குழப்பமும் நிறைய வந்துருச்சு. போலீஸ்ல போய் பேசி நமக்கு பலன் கிடைக்காத நிலைமை எல்லாம் தோணுது. அதனால இப்போ உனக்கு திருமண காலத்துல மட்டும் குழப்பம் இல்லாம முடிச்சு போதுன்னா வேற என்ன வேணும்? அந்த இடத்துல நிம்மதியும் உண்டாரு, தெய்வ சக்தியும் நிலைநாட்டுத்தாரு. 3 மாத காலத்துல கல்யாணத்துக்குரிய அறிகுறி கிடைக்கும். பௌர்ணமிக்கு கருதாமிக்கு அப்படியா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்கப்படுது யாருப்பா? என்னக்கா பிள்ளை? நல்ல யார் அந்த பிள்ளை? 3 வருடத்துல விழி மாற்றம் கிடைக்கும். அதுல தெளிந்த ஒளியும் கிடைக்கும். உன் பிள்ளைய நல்ல உலகத்தை பார்த்து மகிழக்கூடிய சக்தியை நான் தந்தேன். கருதாமிக்கு சின்ன பையனா இருந்தாலும் பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்கிறேன். கருதாமிக்கு கடனை தீர்க்கணும், நல்ல வழி வகுத்துத்தார படிச்சு வேலைக்கு தங்கமான கர்மதாமிக்கு அப்படியா? எனக்கு பாலிக்கு வேண்டவே அப்படியா? எனக்கு என் பணம் எனக்கு வந்து சேரணும்னு கேட்டது யாருப்பா? என்னமா பணம்? யாருக்கு பணம் வந்து சேரணும்? என்ன அப்படியா? ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள அந்த பணம் வந்துடும். கவலைப்படாது. இன்னும் 2 வாரம் கேட்டுக்கலாம். வேற என்னலாம் வேணும்? அந்த தொழில் நஷ்டமாவதுக்கு காரணம் கிரகங்கள். நீ நேரம் தவறி தொடங்கி இருக்க. இப்போதைக்கு என் சக்தியால் அந்த தொழில் உயரும். கடன் கட்டி செய்யலாம். மாற வேண்டாம். ஆரோக்கியத்துக்கு பங்கமில்லாம சகல சக்தியும் தருவோம். இருந்தே பார்த்து வாழ்க. கருதாமிக்கு என் மருமகனுக்கு ஒரு திருமணத்தை கொடுக்கணும். தானம் எனக்கு வேண்டாம். தகராறுகளை நீ நடந்துட்டாங்க. அவசியமான வழக்கு விசாரணையில மாட்டிவிடக்கூடிய நிலைமை இருக்குப்பா. புரியுதா? 2 வாரத்துல அவனுக்கு திருமணத்தை பார்த்துருவோம். நீயே பெண் பாரு, எப்படியா நடக்கும். அவன் ஒரு பிள்ளை மனசுக்கு வந்து அதை மாறி சாப்பிடுவோம். கருதாமிக்கு கருதாமிக்கு நாகப்பட்டினம் உங்களோட வாழ்க்கையை பத்தி கேட்டது யாரு? நீங்களும் தானா?
நாகப்பட்டினம் உங்களுக்கு